ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைவ் மீட்டிங்க்கான லிங்க் யூஸ்வலி நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஆஸ் வெல் அஸ் டெலகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் கனெக்டடாக இருங்க. உங்களுக்குரிய டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் இப்போது கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி உங்கள் டவுட்டை என்னால் கிளாரிஃபை பண்ண முடியல அப்படின்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை கேட்கலாம். இல்லைன்னா ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டவுட்டை கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் ரெய்ஸ் ஹேண்ட் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை கேளுங்க. லக்ஷ்மி டி, சொல்லுங்க உங்க டவுட் என்ன. அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. Sir, BC category 452 marks, sir. ஆ, எனக்கு ஓகே. ஏதாச்சும் கிடைக்குது இப்போதைக்கு கவர்மெண்ட் எய்ட். ஆ இப்போதைக்கு நமக்கு கட் ஆஃப் எக்கச்சக்கமா குறைய போகுது, அது மட்டும் தெரியுது. இப்போதைக்கு நம்ம சேஃப் ஸ்கோர் வந்து 515ல இருந்து பிசினா 515, 515 மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் அவர் கலெக்டட் டேட்டா, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இது வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிசிக்கு 515 மார்க் வரைக்கும் கிடைக்கலாம். அதாவது மினிமம் அது 535 வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் இல்லையா. அது இப்போ உங்க மார்க்குக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கலாம். அதாவது ஃபீஸ் வந்து 5.5 lakhs per இயருக்கு சொல்லுவாங்க. பட் எக்ஸ்ட்ரா நீங்க ஓவராலா பர் இயருக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 11 to 12 லட்சம் நீங்க பர் இயர் பே பண்ற மாதிரி இருக்கும். எல்லாம் இன்க்ளூடிங் எவ்ரி திங், இந்த 5.5 டியூஷன் ஃபீஸோட சேர்த்து அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. ஓகே சார், தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாருக்கும் டவுட் கேட்கணுங்களா? டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எவ்ரி மீட்டிங்க்கான லிங்க் எங்க ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் யூடியூப் சேனல், சாரி, யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம், டெலகிராம் சேனல், அதுக்கப்புறம் ஆம், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் நம்ம அதில் தான் போடுவோம். அண்ட் நீங்கள் உங்களுக்குரிய டவுட்டை கேட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்கும்போது நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். அவங்களுக்குரிய டவுட் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனாகவும் அமையலாம். ஸோ உங்களுக்குரிய டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், உங்களுக்கு டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து உங்கள் டவுட் கேளுங்க. இந்த என்டையர் மீட்டிங்கோட டியூரேஷன் 45 மினிட்ஸ் தான். ஒரே நிமிஷங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் முதல்ல கொடுத்துடுங்க. உங்கள் நேம் சொல்லும் போது நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்கலாம். யாருக்கு டவுட் இருக்கு அவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. செந்தில்குமார் சார், உங்கள் டவுட் என்ன கேளுங்க சார். செந்தில்குமார் சார். சார் என்னோட டாக்டர் வந்து ஃபோர் சார் கேக்குதா சார்? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ. எஸ் சார், கிளியரா கேக்குது, சொல்லுங்க சார். சார் என்னோட டாக்டர் வந்து எஸ் சார். என்னோட டாக்டர் வந்து 452 எடுத்திருக்காங்க சார். எஸ் சார். அவங்களுக்கு வந்து பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? பிசி கம்யூனிட்டியாங்க சார்? பிசி பிசி கம்யூனிட்டி சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார் இப்போதைக்கு. பட் இங்க இஷ்யூ என்னன்னா நம்ம ஓகே ஓகே ஓகே. கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் 515ல இருந்து 535க்குள்ள சம்வேர் பிட்வீன் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 500 கீழே வரும்போது என்ன சரி சரி சரி. அன்மியூட் மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னாங்க சார், விஷயம் என்ன, 500 மார்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் சீட் கிடச்சிக்கிட்டே வரும். இப்போ 499, 498, 497 அப்படியே மார்க் குறைய குறைய ஒவ்வொரு மார்க்லையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. பட் ஸ்டில் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ரேங்க்ல கண்டினியூவாக சேர்ந்துக்கிட்டே வந்துருவாங்க. ப்ரைவேட் காலேஜ் வரும்போது ஒரு ரேங்க்ல இருந்து
அடுத்து 10 ரேங்க் சேர மாட்டாங்க, அடுத்து 11வது ஆள் சேருவாங்க, அடுத்து 20வது ரேங்க் வரைக்கும் சேர மாட்டாங்க, 21வது ஆள் சேருவாங்க. இடையில அவ்வளோ கேப் விழுந்துகிட்டே வரும். அப்படி பார்க்கையில நமக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இது திஸ் இஸ் ஜஸ்ட் ப்ரடிக்ஷன். கிடைச்சா சந்தோஷம் தான். பட் 450 கொஞ்சம் ரேரா தான் இருக்குதுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் டவுட் யாருக்காவது இருந்தா ஓகே. சஞ்சய், உங்க டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. சஞ்சய், சஞ்சய் லைன்ல இருக்கீங்களாப்பா? ஹலோ, சொல்லுங்க மேம். ஹலோ, கேக்குதாங்க சார்? கேக்குது மேடம். சார், என் பையன் வந்துட்டு ஒரு 520 பிளஸ் வருங்க சார். பிசி கங்க்ராச்சுலேஷன். சென்ட்ரல்ல வந்து ஓபிசி. கங்க்ராச்சுலேஷன். 524, அதாவது ரெண்டு கொஸ்டின் ஆம்பிகஸ், ரெண்டு ஆன்சர் இருக்கிறதுனால அது எனக்கு கரெக்டா சொல்ல வரல. ஸோ ஓகே. 524 அது மாதிரி இப்போ வந்திருக்குங்க. அதுக்கு ரெண்டுக்கும் கரெக்டா போட்டா. ஸோ ஏஎஃப்எம்சி தான் உனக்கு இப்போ ஜாயின் பண்ணலான்ட்டு. ஏஎஃப்எம்சிக்குள்ள கிடைக்க சான்ஸ் இருக்காங்க சார்? இல்ல தமிழ்நாட்டுல என்ன என்ன மாதிரி கிடைக்கலாம் சார்? ஏஎஃப்எம்சினா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். எஸ் மேடம். ஆமாங்க சார். ஏஎஃப்எம்சி ஆம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து எலிஜிபிள் இருப்பாங்க சார், ஓபிசி அவன். ஓகே மேம். ஓகே, தமிழ்நாட்டுக்கு பிசிங்களா? ஆமாங்க சார், பிசிங், தமிழ்நாட்டுல பிசிங் சார். ஓகே மேம். இப்போ வந்து என்னன்னாங்க மேடம், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சன் டிட் எ கிரேட் ஜாப். அவ்வளோ கஷ்டமான தேங்க்யூ எக்ஸாம், சார். ஒரு பேனிக், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல அவங்க ஒரு நல்ல ஸ்கோரை வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க உங்க அவரோட பேரண்ட்ஸ் முன்னாடி அவர் யாருன்னு ஷைன் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். இப்போ எனக்கு ஒரு சில தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விஷயங்கள் மட்டும் நீங்க சொல்லுங்க மேடம். இப்போ உங்க குழந்தை வந்து ஒரு சொல்லுங்க சார். இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பாரு. டோன்ட் மென்ஷன் த இன்ஸ்டிடியூட், டோன்ட் மென்ஷன் த இன்ஸ்டிடியூட். ஓகேங்க சார். இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த இன்ஸ்டிடியூட்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் உங்களுக்கு கிடைச்சதா மேடம்? சோ தட் நமக்கு இன்னும் அக்யூரேட்டா பண்ண ஈஸியா. சார், அங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மார்க்கா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டுங்க சார், 654 ஒரு பையனும் 665க்குள்ள ஒரு பையனும் தான். ரெண்டு பேர் தான் அவங்க ஆக்சுவலி ரொம்ப டாப்பர். அவங்க ரெண்டு பேரும் அந்த ரேஞ்சில தான் மார்க் இருந்துச்சு சார். மித்தவங்க எல்லாம் வந்து 600 பிளஸ்ல இருந்தவங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. ஒரு 10 to 15க்குள்ள தான் இருந்தாங்க. லோயர் அது டபுள் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் தான். ம். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இந்த இவனோட ரேஞ்சில கொஞ்சம் பேர் இருந்தாங்க சார். 550, 530 அந்த ரேஞ்சில நிறைய பேர் இருந்தாங்க. எஸ் அது மேம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் நல்லா படிக்கிற குழந்தை எல்லாமே இந்த பேனிக் ஆயிட்டு எல்லாம் நிறைய பேர் பப்ளிங் பண்ணாம ரொம்பவே கம்மி ஆயிட்டாங்க சார், எஸ் மேம். ஓகே மேம். தேங்க்ஸ் பேனிக் சுச்சுவேஷன்னால. தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட கருத்தை வச்சே நான் இப்போ உங்களுக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தை படித்த இன்ஸ்டிடியூட் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட். வி ஷுட் நாட் மென்ஷன் த இன்ஸ்டிடியூட் இன் ஏ பப்ளிக் மீட்டிங். ஸோ வி வில் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ். இந்த இடத்துல நான் சொல்ல வருது, அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூட், நிறைய ஒரு 7-8 பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல 10 பேர் வரைக்கும் ஒரு 600+ வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இந்தியா முழுக்க இருக்க இன்ஸ்டிடியூட்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நியர்லி ஒரு 20,000 கிட்ட 600+ வாங்குவாங்க மேடம். ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்றேன். ஏஎஃப்எம்சி அப்படிங்கிறது ஓகேங்க சார். ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஏஎஃப்எம்சியை செலக்ட் பண்ற டாப் 500 ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கூப்பிடுவான். சரிங்க சார். டாப் 500 தான் கூப்பிடுவாங்களா? ஆமா ஆமா. இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல சரிங்க. செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏஎஃப்எம்சி செலக்ட் பண்ணாங்களோ செலக்ட் பண்ணதுல டாப் 500 கூப்பிடுவான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. சரிங்க சார். ஓகேங்க சார். அதுல இன்டர்வியூ அப்பா ஆக்சுவலி தே ஆர் கோயிங் டு செலக்ட் ஒன்லி ஒன் 40 43 ஸ்டூடெண்ட் சம்திங். ஏன்னா 7 சீட் வந்து அதர் கண்ட்ரிக்கு போயிடும். 143 ஆமாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அந்த ஆமாங்க சார். 500 நம்ம வரது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கொஞ்சம் டவுட் தான் மேடம். ஓகே ஏன்னா நீங்க சொன்னதுதான். இப்போ ஏன்னா எனக்குமே அந்த அளவுக்கு டீடைல் இல்லை. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல 10 பேர் இருக்கிறாங்கன்னா டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் எவ்ரி ஸ்டேட் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓப்பன், அதாவது ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றது அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன் டு ஆல் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் சார். அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் மேடம். அதாவது 600 or 590 to 600 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேடம் அங்க போறதுக்கு. ஓ
அதுதான். சரி சரிங்க சார். ஓகே. அதர் தட் நீங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸ்ல இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதனால நீங்க அண்ட் அது பேனிக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன்சைட்டி நிறைஞ்ச அந்த ஒரு 3 ஹவர்ஸ் உங்க குழந்தை தாண்டி 520, உங்களுக்கு 520னா நீங்க இன்னுமே ஒரு 12 ஒரு 8 மார்க்ஸ் எழுதி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ். அப்படி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப லோக்கலா வச்சு சொன்னா கூட 520ங்கிறது ரொம்ப நல்ல ஸ்கோர் மேடம். அப்போ ஓகேங்க அந்த சார். விதத்துல யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இன் தமிழ்நாடு. கவர்மெண்ட் கோட்டானா எந்த மாதிரி எந்த ரேஞ்சில கிடைக்கலாங்க சார்? ஒரு இப்போ நம்ம அப்ராக்சிமேட் ஏதாவது ஐடியா சொல்ல முடியுங்களா? எஸ் மேம் எஸ் அதாவது பேஸ்ட் ஆன் அவர் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம சொல்றோம். இட் மே கோ ராங். பட் இப்போ நீங்க ம். சொன்ன டேட்டா வச்சு நான் ஒரு அஹ், விஷயம், அதாவது ஒரு விளக்கம் உங்க கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆமா இவர் சொல்றது ஓகே அக்செப்டபிள்னு தோணுது இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த டேட்டாவை வச்சு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அது மாதிரி நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணதை வச்சு நம்ம 515லேருந்து 525 ஆர் 35 கட் ஆஃப் இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் போது இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு பார்க்கல உங்களுக்கு 11 நியூ ம். மெடிக்கல் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். 11 நியூ மெடிக்கல் காலேஜ் இஸ் நாட் அட் ஆல் நியூ மெடிக்கல் காலேஜ், ஏன்னா அது 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். பட் எஸ் சார் சார். ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல அந்த 11 காலேஜ் வந்ததுனால அந்த மென்ஷன் பண்றோம். ஈஸி டு நோ அது. ஆனா அந்த காலேஜஸ் ஓகேங்க எல்லாமே சார். பெட்டர் காலேஜஸ், உங்களுக்கு நல்ல கோச்சிங் இருக்கும். ஈவன் ஊட்டியில கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு மலைப்பகுதியில கூட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த வருஷம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆமாங்க சார். பார்த்தேங்க சார் நியூஸ்ல. சார். அதனால உங்களுக்கு எவ்ரிதிங் வில் பி ஓகே. எந்த காலேஜ் கிடைச்சாலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதா, அதுவும் இந்த ஒரு டஃப்பான எக்ஸாம்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதா, தென் யூ டிட் அ ம். கிரேட் ஜாப். யுவர் சன் டிட் அ கிரேட் ஜாப் அண்ட் அவங்களுக்கு நீங்க பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். எஸ் ஓகேங்க சார். தேங்க்ஸ் அலாட் சார். வெல்கம் மேம் வெல்கம். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கப்பா சொல்லுங்க. சார். நாங்கள் எஸ்சி கேட்டகரியில் வரோம். ஓகே 386 மார்க்ஸ் சார். 92.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? இப்போதைக்கு நம்ம 420 அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க 392 வரீங்களா? 386 சார். 386 டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இப்போதைக்கு கிடைக்கும்னு நம்ம உத்தரவாதமா சொல்லலாம். ஆனா திஸ் இஸ் நாட் த ஃபைனல் திங், மேபி கிடைக்கலாம். இப்போ நீங்க படிச்ச ஓ இன்ஸ்டிடியூட்ல 400 மேல எத்தனை பேர் வாங்கியிருக்காதா ஏதாவது நம்பர் சொல்லியிருக்காங்களா? பட் டோன்ட் மென்ஷன் த இன்ஸ்டிடியூட் நேம் சொல்ல வேண்டாம். எனி ஐடியா? சார், ஐடியா எதுவும் இல்லை. பட் டாப் மார்க் வந்து 515 அந்த ரேஞ்சில் தான் சார் சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. அப்போனா உங்களுக்கு 400 500 மேல எடுத்தவங்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். பட் டோன்ட் வரி, 385 ஃபார் யுவர் கேட்டகரி, திஸ் இஸ் குட் மார்க். 386. ஓ சாரி, 386. சாரிப்பா சாரிப்பா. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் தருமோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ தட் குட் மார்க்ஸ் தான். இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் இன்னும் சொல்லணும்னா டாப் பிரைவேட் காலேஜில் கிடைச்சிரும் இப்போதைக்கு. ஜஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். மேபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கூட கிடைக்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்ப்பா. சார், இப்போதைக்கு இந்த மார்க்ல மேபி சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு இன்னும் வராததுனால நம்ம மார்க் இதை தான் ஃபைனலாக சொல்ல முடியுமா சார்? இந்த இடத்துல நான் சொல்றேன்ப்பா, நான் வந்து அந்த ஒரு கொஷினுக்கு அஸ் அ பயாலஜி டீச்சர் 1/4 போட்டிருந்தா ஆன்சர். ஆமாம் சார். 1/4 தான் ஆன்சர். அப்படி அதுபோல நான் எப்படி ஒரு ஆன்சர் சொல்றேனோ அது போல என்டிஏ வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு ஆன்சர் தான் வச்சிருப்பான். பிகாஸ் அவன் எக்ஸ்பர்ட் டீம் வச்சு தான் கொஷின் எடுக்கிறான், எக்ஸ்பர்ட் டீம் வச்சு தான் ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் ஆமாம். பண்ணவர் என்ன ஆன்சர்னு சொல்லி ஒரு ரீசன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் அவர் வீட்டுக்கே போயிருப்பாரு. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு தான் அவன் ஆன்சர் வைக்க போறான். எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் கமிட்டியும் ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் வர மாதிரி ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு மார்க் கொடுத்தாங்க. கடைசியா சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணிச்சு, பிசிக்ஸ்க்கு 2 ஆப்ஷனுக்கு மார்க் கொடுக்குறோன்னு ஆமாம் என்டிஏ சொல்லி சார். மார்க்கும் கொடுத்துட்டான். கடைசி செகண்ட்ல சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர், ஒரு ஆன்சருக்கு மட்டும் மார்க் கொடுங்க, இன்னொரு ஆன்சருக்கு மார்க் கொடுத்ததுன்னா எடுத்துருங்கன்னதும் 720 பயங்கரமா குறைஞ்சிது. 15 20 பேர் குறைஞ்சாங்க 720 வாங்கினவங்களே. ஸோ அதனால என்டிஏ அல்டிமேட்டா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர் தான் வைப்பான். ஓகே சார். ஆனா ஆன்சர் கீ வந்தாதான் அது நமக்கு ஃபைனல். ஓகே ஓகே சார். சார், வந்தாதான். இப்போ நம்ம சொல்லு. கோட்டால கூட அப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னப்பா?
ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணா கிடைக்க வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா ஆல் சார்? இந்தியா கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் ஸ்டேட் கோட்டாவில் நம்ம எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வருமோ அதை விட ஒரு 15-20 மார்க் ஆல் இந்தியா கோட்டா ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டா ஓப்பன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால அப்போ ஸ்டேட் கோட்டாலே இந்த மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான்ப்பா, இன்னைய டேட்டுக்கு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்க டேட்டாவை வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் கிடைக்கும்னு நான் சொல்றேன். பட் தட் இஸ் நாட் ஃபைனல். அது நான் பார்த்து, அதாவது ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்லலை. ஜஸ்ட் மை ஓ கெஸ்ஸிங். ஆனா என்னோட கெஸ்ஸிங் இல்லாம உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் பாசிபிள், கிடைக்கும். நான் கொஞ்சம் ஓகே சேஃபர் சார். சைடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுதான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படியே ஓகே குறைஞ்சு 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 கவர்மெண்ட் சீட் கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க கேட்ட ஆன்சருக்கு என்னோட பதில் கவர்மெண்ட் காலேஜ்ல, சாரி, கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் அது கிடைக்கும். ஓகே சார். எஸ்பா எஸ்பா. ஓகே தேங்க்யூ சார் சார். சார் சொல்லுங்க சார். எஸ் சார். சார் மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ சார்? மினிமம் பாஸ் மார்க்குங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டா 22.5 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்கன்னா 11,11,25,000 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா 12.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணுவாங்க. மினிமம் பாஸ் மார்க்குங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க்கு 100%. எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு 680 700 இருந்துச்சுன்னு வச்சுங்க, தட் இஸ் த 100%. அப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க. இந்த வருஷம் மினிமம் பாஸ் மார்க் சம்வேர் பிட்வீன் 100 to 108. யாருக்கு? பிசிக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு. நீங்க எதுல வரீங்க? ஓபிசி நான் கிரீம் லேயர் சார். 108 110 இருந்தா நீங்க சேஃப். எவ்வளவு மார்க் வாங்கி, மார்க் சொல்ல வேண்டாம். பட் த திங் இஸ், உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் 110 108 110 எல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப். அதுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கலாம், நீங்க பாஸ்னு. ஓகே சார், ஓகே சார். ஓகேப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. சார். எஸ் சார். வணக்கம் சார் வணக்கம் சார் சார். இந்த சார் கேட்டுருப்பா, அடுத்து நீங்க கேளுங்க. சொல்லுங்க சார். சார் என்னோட பாப்பா பிசி 537 சார். வெரி குட் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் சார், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க குழந்தை நல்ல எக்ஸாம் எழுதி சூப்பர் மார்க் வாங்கியிருக்காங்க. எஸ் சார். ஸோ நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி கிடைக்கும் சார், அதை கேட்கலாமா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே நல்ல காலேஜஸ் தான் சார். ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்ல மெடிக்கல் காலேஜ்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கணும். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் பாருங்க, மினிமம் ஒரு நாளைக்கு 300 பேர்லேருந்து 500 பேர் அவுட் பேஷண்ட் வந்துருவாங்க. இன் பேஷண்ட் ஒரு 100 150 பேர் இருப்பாங்க. எனி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி அங்கே பெட்டு கிடைக்காது. அப்போ நீங்க எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் அது நல்ல கவர்மெண்ட் காலேஜ் தான். சரி, ஆக்சுவலி உங்க கொஸ்டின் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் உங்களுக்கு இப்போதைக்கு 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ், அப்படி இல்லைன்னா சிவகங்கை, தூத்துக்குடி, இந்த மாதிரி கன்னியாகுமரி, இந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் சார் இப்போதைக்கு. ஓகே சார். இப்போ இருக்க சினரியோவுக்கு நான் சொல்றேன். சரி, தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். சார் வைஷ்ணவி, வைஷ்ணவி சார் வைஷ்ணவி, உங்க சார் டவுட், எஸ் சார். உங்க டவுட் சார் கேளுங்க. நான் வந்து குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் மார்க் வந்து அரௌண்ட் 300 கிட்ட வருது சார். ஓகே எஸ்சிஏ கேட்டகரியில வரும் சார். ஓகே. இதுல வந்து சான்சஸ் இருக்கா சார்? அதாவது நான் ப்ரெடிக்ட் பண்ண மார்க்ல இருந்து எல்லாரும் ஒரு 10-20 மார்க் கம்மியா வச்சு கேட்கும்போது நான் என்ன சொல்றது? 360 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப நீங்க வந்து 310 அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆஸ் பர் அவர் ப்ரெடிக்ஷன் இப்போதைக்கு. ஓகே ஓகே சார். தட் நம்ம எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து மாறலாம். அது நம்ம எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்ததுன்னு தான் தெரியும்ப்பா. ஜூன் 4ல இருந்து ஜூன் 14க்குள்ள ரிசல்ட் வந்துடும். ஓகே சார். ஆல் இந்தியால போட்டா கிடைக்குமா சார்? ஆல் இந்தியால இல்ல, ஆல் இந்தியால நீங்க வந்து எஸ்சி தான் வருவீங்க. எஸ்சிஏங்கிற கேட்டகரி ஆ ஆல் இந்தியால வராது. அப்போ ஆ சான்ஸ் ஆமா ஆமா குறைவு தான். ஓகே சார். சார் சரி, ஓகே ஓகே தேங்க்யூ சார். சரிப்பா. குட் ஈவினிங். ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களா? அப்படியே லைனா பார்த்துட்டு வரலாங்க. ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களா? ஜீவேஷ். ஹலோ சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். சித்து, ஹலோ சித்து பேசுறீங்க, கொஞ்சம் கண்டினியூவா பேசுங்க. சார் ஜிவேஷ். ஹலோ ஹலோ சார். ஒரே நிமிஷம். ஜீவேஷ் நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. சித்து சொல்லுங்க. சித்துங்கிற நேம்ல இருக்காங்க, சொல்லுங்க.
பாஸ் மார்க் வந்து லைக் நான் எடுத்த மார்க் வந்து இப்போ 100னா இது பாஸ் மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? லைக் பாஸ் மார்க்குங்கிறது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க 40th பர்சன்டைல் ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த கேட்டகரியில் வரவங்களுக்குலாம் 40th பர்சன்டைல் பாஸ் மார்க்குப்பா. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 45th பர்சன்டைல் சொல்லுவாங்க. ஓப்பன் ஓகே அன்ரிசர்வ்டுக்கு 50th பர்சன்டைல் சொல்லுவாங்க. இந்த 40th பர்சன்டைல் என்ன மார்க்கா இருக்கும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கொஷின். உள்ளதுலயே இந்த 40th பர்சன்டைல் எப்ப கம்மியா இருந்ததுன்னா 22ல 93 மார்க்கா இருந்தது. அதாவது 2022ல 93 மார்க் வாங்கினவங்க பாஸ் ஓகே ரிசல்ட்லயே. அப்போ நமக்கு வந்து இந்த வருஷம் அந்த மாதிரி 22 அளவுக்கு கட் ஆஃப் போணுச்சு அப்படின்னா பாஸ் பண்ண, அதாவது எல்லா மார்க் வாங்கினவங்க ரொம்ப கம்மியா மார்க் வாங்கினாங்கன்னா பாஸ் மார்க்கும் குறையும். இது மற்றவங்கலாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கிறத பொறுத்து தான் பாஸ் மார்க் வைப்பாங்க. அப்போ இது ஃபிக்ஸ்டு பாஸ் மார்க் கிடையாது. 93 ஓகே சார் 93 போகலாம். ஏன்னா 2022ல 93 இருந்திருக்கு. அந்த பாஸ் மார்க் வரலாம். அதனால நம்ம ஓகே இப்ப வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ல ஒரு சேஃப் ஸ்கோர் தான். சேஃப் ஸ்கோருங்கிறது என்னப்பா, நான் அதிகமான ஸ்கோர் தான் சேஃப் ஸ்கோர். அதாவது ஆக்சுவல் ஸ்கோரை விட ஒரு 10 மார்க்கோ 12 மார்க்கோ ஜாஸ்தியா சொன்னாதான் அது பாதுகாப்பான ஒரு மார்க் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்போ அதுல இருந்து ஓகே 10 மார்க் குறைஞ்சு கூட வரலான்னு தான் அர்த்தம். சேஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் போடுறேன்னா அதுல இருந்து மார்க் கீழே இறங்கி வரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தட் இது பாஸ் மார்க்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். ஓகே சார். இப்போ நான் வந்து அப்ராட்க்கு தான் ட்ரை பண்றேன். ம் ஸோ சரிப்பா. அதான் இந்த மார்க் வந்து பாஸ் ஓகேவா? கண்டிப்பா பாஸ் மார்க்னா கண்ணு, இங்க வந்து மார்க் எவ்வளவுங்கிறது விஷயமே கிடையாது. நீங்க அதை பத்தி ஒரியே பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் ஓகே சார் டிஃபிகல்ட். எக்ஸாமை பொறுத்து தான் மார்க் வரப்போகுது. இந்த இடத்துல ஓகே நீங்க சார் பாஸ் ஆயிட்டீங்க, 40th பர்சன்டைல்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகி 40வது பர்சன்டைல தாண்டிட்டீங்க 40 அப்படின்னா 40.004 நீங்க ஃபாரின்ல படிக்க எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஓகே சார் 40.0102 41 அந்த மாதிரிலாம் நீங்க பர்சன்டைல் 40 தாண்டிட்டீங்க, 40 ஆர் எபவ் 40னா நீங்க தாராளமா ஃபாரின்ல போய் படிக்கலாம். மார்க்கை பார்க்காதீங்க, பர்சன்டைல் ஓகே சார் அது பாஸா இல்லையா இவ்வளவுதான் நமக்கு கேள்வி. வருமா கிடைக்கும்? உங்களுக்கு ஓகே சார் ஃபாரின்ல கிடைச்சிரும். பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஃபாரின் போய் ஓ ஓ தாராளமா படிக்கலாம். ஓகே சார். இப்போ பாஸ் மார்க் வந்து 100 பிலோ வந்துச்சுன்னா 100க்கு 48% வருமா சார்? ஆமா 40 40 அதாவது 100க்கு பிலோ பாஸ் மார்க்னா நீங்க 41 42% 45% அந்த மாதிரி வந்திருப்பீங்க. ஓகே சார் ஓகே சார் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பாஸ் மார்க்குக்கு மேல நீங்க இருக்கீங்களா, பாஸ் மார்க் ஆ 93 பாஸ் மார்க்னா 93 இருந்தாலே அவங்க ஃபாரின்ல போய் படிக்கலாம். ஓகே சார் ஓகே சார் ம், அதுதான். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் தேங்க்யூ ஈவினிங் சார். சார் குட் ஆஃப்டர்நூன். ஜீவேஷ் ஹலோ கண்ணன் பேசுறாங்க. ஜீவேஷ் சார், சொல்லுங்க. ஜீவேஷோட பேரண்ட். சொல்லுங்க மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். என் பையன் வந்து 580, நாங்க பிசி சார். 580. ஆமாங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், வெரி குட், தேங்க்யூ எக்ஸலண்ட். சார். உங்க பையன் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே சொல்லுங்க மேம். சார், இந்த வருஷம் பையனுக்கு மதுரை கிடைக்குமா சார்? மதுரையா? சென்னையிலே நீங்க மதுரையா? ஆமாங்க சார், நாங்க நியர்லி மதுரை சார். 200% எழுதி வச்சுக்கங்க. மதுரையில உங்களுக்கு அட்மிஷன் வெயிட்டிங். டெய்லி டேஸ் ஓகே சார். வந்து போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். 200% நான் மதுரை கிடைக்கும் உங்களுக்கு. போன வருஷம் சென்னையும் உங்ககிட்ட கிடைக்கும். பேசினேன் சார். ஓகே ஓகே மேம். அவன் 611 வாங்கியிருந்தாரு சார் தம்பி போன வருஷம். சொல்லி அடிச்சான் கில்லி உங்க பையன், அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பொருந்தும். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா போன வருஷம் 611ங்கிறது இந்த வருஷம் நீங்க வாங்கியிருக்க 580 கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து 680 வாங்கினதா அர்த்தம். ஓகே உங்களுக்கு எம்எம்சி கிடைக்கவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல் இண்டியால சம் காலேஜஸ் கிடைக்கலாம், பட் தமிழ்நாடு ஸ்டேட் கட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல சூப்பர் காலேஜஸ் கிடைக்கும். பட் திங் இஸ் நீங்க மதுரை தான் கேக்குறீங்கிறதுனால மதுரை கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு அலாட் ஆகும். இல்ல சார், எம்எம்சி கிடைச்சா உங்க வாய்ப்பு கொடுத்த பழிக்கட்டும் சார். பையன் அதான் ரொம்ப விரும்பி எய்ம் பண்ணாப்ல. இங்க ஏன் எம்எம்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்றோம்னா 600க்கு மேல இருக்கவங்க மோஸ்ட்லி ஆல் இண்டியா கோட்டால அவங்களுக்கு பிடித்த கல்லூரிகள்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்புறம் 600ல அந்த ஹையர் ஸ்கோர்ல இருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு 580ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஜாஸ்தி தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கில் இருக்க மாட்டாங்க.
அப்புறம் சரி அடுத்த சரி மார்க் ஒரு 500 200 300 அப்படியே மார்க் குறைய தான் அப்புறம் 400 அதாவது 500க்கு கீழே வரும்போது தான் ஒரு மார்க்ல ஜாஸ்தியா இருக்கவங்களோட எண்ணிக்கை இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஓகே போன வருஷம் நீங்க 611ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ம் 580ல இருக்க மாட்டாங்க. ஓகே சார் அதுதான் மேடம். ஓகே சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ரொம்ப ஒரு ஓகே சார் உங்க குழந்தை வந்து சொல்லி ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. எனக்கு இன்னொன்று அவன் சொல்லியிருப்பான் இல்லையா உங்ககிட்ட, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஆமா 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 அதுதான் அதுதான் மேம். சான்ஸ் அது அந்த சான்ஸ் அவங்க கரெக்டா பயன்படுத்தி அவங்க உங்களுக்கு நல்லா இது பண்ணிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் எஸ் மேம். எஸ் மேம். அடுத்தடுத்து நான் கவுன்சிலிங் நடக்கும்போது உங்கள்கிட்ட கைடன்ஸ் கேட்குறேன் சார். ஷுவர் மேம். மேம் இந்த மாதிரி மீட்டிங் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எனி ஓகே மீட்டிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். கவுன்சிலிங் டைம்ல ஒரு நாளைக்கு 2-3 மீட்டிங்ஸ் கூட நடக்கும். எவ்ரிதிங் ஓகே வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம வீடியோவும் போடுவோம். இந்த மாதிரி லைவ்ல கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். நீங்க ஒருவேளை உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க அந்த லைன்ல கிடைக்கலன்னா கூட மத்தவங்க உங்க டவுட்டை கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். ஓகே சார் ஓகே சார் எஸ் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேடம். போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ ஃபார் பையன் மார்க் டெஸ்ட்ல எழுதுனா சார் உங்ககிட்ட வந்து. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப ஓகே ஹாப்பியா தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் தேங்க்யூ சார். சார். குட் ஈவினிங் சார். நவீன் குமார். கோகுல கிருஷ்ணன் லைன்ல இருந்தா நீங்க உங்க டவுட்டை டக்குன்னு கேளுங்க. அப்படியே லைனா கூப்பிட்டுறேன். கோகுல குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டக்குன்னு உங்க டவுட்டை கேளுங்கப்பா. தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருக்க தமிழ்நாடுல இருக்க நீட் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயும் 31% வந்து ஓப்பன் காம்படிஷன்ல போவாங்களா சார்? டாப் 31% ஓசியா போயிடுவாங்க. அதாவது அவங்க என்ன கேட்டகரியா இருந்தாலும் ஓசின்னு சீட் கொடுத்துருவாங்க. ஆமா. எஸ் சார். இப்போ கவுன்சிலிங்ல அந்த ஓசி கட் ஆஃப்ல கிடைக்கலனா இப்போ நம்ம பிசில போவோமா இல்ல இன்னொரு வருஷம் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஆகுமா சார்? பிசிப்பா கண்ணு. இப்ப 1000 சீட் இருக்குன்னா 310 பேர் 31% ஓசியில போயிடுவாங்க. அப்புறம் மீதி 790 சீட் இருக்கும் இல்லையா, 690 சீட் இருக்கும் இல்லையா, அந்த 690ல அதாவது 1000க்கு 26% எவ்வளோ, 260 சீட்டுன்னு வச்சுங்க. 265 சீட் 26.5. 310க்கு அப்புறம் 265 பேர் அந்த இதுல எவ்வளவு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு சீட் கொடுப்பாங்க. சார் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 31%ல வந்துடுறான் சார். அதுல அந்த வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்கலனாலும் பிசி போயிடுவான். வந்துட்டானா கிடைச்சிடும் இல்லக்கண்ணா. அது எப்படி கிடைக்காம போகும்? அவன் கேட்கிற காலேஜ் கொடுப்பாங்களே. என்னப்பா அந்த கட் ஆஃப்குள்ள அவன் மார்க் இல்லனா கட் ஆஃப் வந்து எப்படிப்பா போடுவாங்க? இப்ப நீங்க வந்து முதல்ல ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு, அதுல ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல 100 பேர் மட்டும் கணக்கு வச்சுக்கோ. 100 சீட்டு தான் இருக்கு. 31 ரேங்க்ல வந்துட்டானா எப்படி ஓசியில கிடைக்காம போகும்? ஓசியில தானே அவன் போய் ஆகணும். அவன் கேட்கிற காலேஜ் கிடைச்சிரும். அவன் எந்த காலேஜ் போனாலும் ஓசின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சீட்ல 26.5னா 27 பேருக்கு பிசி செலக்ட் பண்ணி பிசி ஸ்டூடெண்டா கொடுக்க போறாங்க. எம்பிசினா 20 பேர் எம்பிசி கேட்டகரியா பார்த்து கொடுக்க போறாங்க. 31 பேருக்கு கேட்டகரி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதுல பிசி நிறைய பேர் போனாங்கன்னா 27 பேர் பிசில நிறைய பேருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஓகே சார். சார் இப்போ இன்னொரு டவுட் சார். இப்போ நான் ஃப்ரெஷர் சார். நான் வந்து 517 மார்க் எடுத்திருக்கேன் சார். 517 எனக்கு வெரி குட் வெரி குட். ஃப்ரெஷரா இருந்து 517 பெரிய ஒரு மைண்ட் செட், பக்காவா நல்ல மெச்சூர்டான ஒரு குழந்தைன்னு அர்த்தம். சொல்லுங்கப்பா சார். எங்க செங்கல்பட்டு காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? சான்சஸ் கம்மிப்பா. 517னா நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்க தான் சான்சஸ் அதிகம். செங்கல்பட்டு கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும். எங்க சார் கிடைக்கும்? நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 11 நியூ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குல்ல. நீலகிரி, புதுக்கோட்டையில நீலகிரி, அப்புறம் ராமநாதபுரம், அந்த மாதிரி புதுசா ஆரம்பிச்சாங்க இல்லையா, நாகப்பட்டினம், அந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்கும்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ரேணுகா லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட்டை டக்குன்னு கேளுங்க. சார் பாப்பா நாங்க எஸ்சி சார். பாப்பா 524 வாங்கியிருக்காங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாப் மெடிக்கல் காலேஜ் எனி டாப். திருச்சி, சேலம் இப்போதைக்கு நான் சொல்றேன். பட் அதுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட். அவங்க வந்து எஸ் மேம்.
இது 5th 6th பாதி வரைக்கும் அப்ராட்ல படிச்சாங்க சார். ஆஃப்டர் 6th செப்டம்பர் செகண்ட் செமஸ்டர்ல இருந்து எங்க எங்க தமிழ்நாட்டுல படிச்சாங்க சார். உலகத்துல நீங்க போனஃபைட் எங்க வந்து 6th படிச்சிருந்தாலும் அங்க. பிரச்சனை இல்லை. நீங்க எந்த இடத்துல 6th கம்ப்ளீட் பண்ணீங்க அங்கதான் போனஃபைட் வாங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். அவங்க வந்து மேபி ஜாயினிங் டேட்லாம் பாதி போடலாம். எப்பவுமே முடிச்சதுதான் கணக்கு. இப்ப நீங்க ஃபாரின்ல போய் ஓகே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இங்க ஓகே 6th நாங்க இருந்தாலும் வாங்கியிருக்கோம் சார். அங்க வாங்கிட்டோம். இப்பதான் ரீசெண்டா வாங்கினோம் போனஃபைடு. தட்ஸ் குட் மேடம். உங்களுக்கு ஓகே பேனிக்கே இருக்காது, ஸ்ட்ரெஸ் இல்லாம போயிடலாம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் மேம், எஸ் மேம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ நீங்க சொன்ன சேஃபர் மார்க்கை விட ஒரு 10-20 மார்க்ஸ் கம்மியா வச்சிருந்தோம்னா நியூ மெடிக்கல் காலேஜஸ்ல வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம சொன்ன மார்க் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் சேர்த்து தான், அதாவது 11 நியூ மெடிக்கல் காலேஜுக்கும் சேர்த்து தான். நான் சொன்னதுல இருந்து மார்க் குறைஞ்சதுன்னா கிடைச்சிரும். குறையணும்னு நான் ஓகே வேண்டிட்டு சார். தான் இருக்கேன். டெய்லி கடவுள்கிட்ட இதை விட இன்னும் மார்க் குறையணும்னு தான் வேண்டிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். நானும் உங்களை மாதிரி தான் வேண்டிட்டு இருக்கேன். நல்லதே நடக்கும். ஓகே நீங்க சார். ஜெனரலுக்கு என்ன மார்க் என்ன காலேஜ் நீங்க சார்? மதன்குமார் லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் என் சார். பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கான். பொண்ணுக்கு 485 சார். ஓகே சார். ஜெனரல் கேட்டகரி ஓ, பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குமா சார்? 485 ஜெனரல் கிடைக்க சான்சஸ் ஜாஸ்தி சார். ஜாஸ்தி கிடைக்கும். பிரைவேட் காலேஜ் கிடைக்கும் சார். ஏன் கிடைக்கும்னு சொல்றோம்னா, உங்களுக்கு அங்க காம்படிஷன் குறைவா இருக்கும். அந்த பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் ஜென்ரல்ல பிரைவேட்ல இருக்காது. அதாவது ஜென்ரல் வந்து டாப் 31% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷன் கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 515 மார்க் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவாங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 490 வரைக்கும் போயிடுவாங்கங்கும் போது இங்கே உங்களுக்கு சான்சஸ் அதிகமாகும். பிரைவேட் யூனிவர்சிட்டிலலாம் சான்ஸ் நிறைய இருக்கு சார். பிரைவேட் காலேஜ் வாய்ப்பு இருக்கா சார்? பிரைவேட் யூனிவர்சிட்டி மோர் ஃபீல் சார். ஆமா, ஒரு 2-3 lakhs எக்ஸ்ட்ரா பர் இயர் நீங்க பே பண்ற மாதிரி வரும். இப்போதைக்கு அதாவது நீங்க சொல்றது பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜா இல்ல பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா சார்? இல்ல நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சு. தேங்க்யூ சார். உங்க வீடியோஸ்லாம் நல்லா போடுறீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்களோட பேனிக்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நவீன் பிளாக்ஸ் நீங்க முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நவீன் லைன்ல இருக்கீங்களாப்பா? நவீன் ரொம்ப நேரம். எஸ் சார், ஐ அம் நவீன் ஃபாதர் சார், தமிழரசன். எஸ் சார். சார் ஃப்ரம் ட்ரிச்சி சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் சார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இயர். எஸ் சார். மை சன் இஸ் டெல்லிங் அரௌண்ட் ஒரு 496 வரும்னு சொல்றாரு அப்படி சார். ஓகே சார். கொஷின் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிலிட்டி இருக்கா சார் அரௌண்ட் திருச்சி ரீஜியன்? நீங்க பிசியா சார்? ஆமா சார், பிசி சார். பிசிக்கு வந்து நமக்கு 515 வரைக்கும் கிடைக்கலாம்னு தான் நம்ம கெஸ் பண்ணிருக்கோம். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒருவேளை மார்க் குறைஞ்சு, இது நம்ம சொன்னதுல இருந்து குறைஞ்சாலும் திருச்சி ரீஜன்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. ராமநாதபுரம் அந்த மாதிரி, நாகப்பட்டினம், ஊட்டி இந்த மாதிரி கிடைக்கலாம் வாய்ப்பு. அம்மா யாரும் வந்தாங்கம்மா உங்களை தேடிட்டு. அதான் இப்ப பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டானா சார்? அது கிடைக்கும் சார். அது அஷ்யூர்டு. அது வந்து உங்களுக்கு திருச்சி, நீங்க திருச்சி ரீஜன் கேக்குறீங்க. சோ திருச்சி எஸ்ஆர்எம் கிடைக்க சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ். ஓகே. எஸ். கோயம்புத்தூர் சைடு சார் பிஎஸ்ஜி. கோயம்புத்தூர்லாம் டாப் மார்க்ல, அதாவது கோயம்புத்தூர் பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே கிடைக்கும். ஆனாலும் அது வேணான்ட்டு பிஎஸ்ஜி போய் ஜாயின் பண்ற அந்த நம்பர் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸா இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். அதனால பிஎஸ்ஜிக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதாவது அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், டாப் மார்க்கா இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க அந்த சொபிஸ்டிகேஷன் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்காக, அந்த ஒரு ஹாஸ்டல் நல்ல ஃபெசிலிட்டி இருக்கும். ப்ளஸ் அந்த சம்ஹவ் அது முன்னாடி சீனியர்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் அவங்க கோயம்புத்தூர் ரீஜனா இருக்கலாம். நிறைய ரீசன்ஸ்க்காக ஹையர் ஸ்கோர் வாங்கினவங்களே பிஎஸ்ஜி சூஸ் பண்றாங்க. இது லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது காம்படிஷன் அந்த காலேஜ். ஆமா, கிராஜுவலா அந்த ஹையர் ஸ்கோர்ல இருக்கவங்க வந்து பிஎஸ்ஜியை சூஸ் பண்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு கிராஜுவலா. அதனால நமக்கு பிஎஸ்ஜியே எடுத்துக்க முடியாது. வேளாண் திருச்சி கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறப்பவே பிஹெச்டிக்கு எடுக்கிறாங்களாமா.
ஆமாங்க சார், ஆமா. நான் தான் சொல்றேன். எஸ் சார், எஸ் சார். இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ரிப்பீட்டர் போலாமா சார்? இல்ல இந்த இந்த கட் ஆஃப் ரிடக்ஷனை யூஸ் பண்ணி இந்த இயர்லயே ஜாயின் பண்றது பெஸ்ட்டா சார்? பயமா? ஓகே, பயமா சார். இப்போ வந்து நீங்க முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் வரணும் சார். ரிசல்ட் வந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு கிளியர் கட் டெசிஷனுக்கு வர முடியும். ரிசல்ட் ஆமா வந்து சார். ஆமா. நமக்கு இந்த மார்க்குக்கு ஒரு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஊட்டி தான் கிடைக்குதுன்னா கூட கண்ணை மூடிட்டு போய் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து ஏன்னா அங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், லேர்ன் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. எனி கவர்மெண்ட் காலேஜ் எனி கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இருப்பாங்க. டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படிப்பே பேஷண்ட் தானுங்களே. அவங்களோட ப்ராக்டிக்கல் திங்கே, அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், இது எல்லாமே பேஷண்ட் கிட்ட இருந்து தான் வரும். அதனால பேஷண்ட் ஃப்ளோங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுசோ பழசோ உங்களுக்கு மினிமம் 300 அவுட் பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வர போறாங்க. இன்பேஷண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்க போறாங்க எல்லா வார்ட்லேயுமே. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸோ தட் அதனால கவர்மெண்ட் காலேஜ் பெட்டர் தான், புதுசா இருந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் காலேஜே இல்லை கிடைக்கலன்னா தான் நம்ம ப்ரைவேட் போகணும். ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சியை செலக்ட் பண்றது, கேஎம்சியை செலக்ட் பண்றது அவங்க சில ரீசன்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால சரிங்க சார். சரிங்க சார். சார் இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சார் வரும் அப்ராக்சிமேட்லி பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா? சார் அது வந்து 4.5 லேக்ங்கிறது ஃபிக்ஸ்டு டியூஷன் ஃபீஸ். 4.5 லேக்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு டியூஷன் ஃபீஸு. இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அதாவது அதுக்கப்புறம் உங்ககிட்ட காலேஜ்ல இருந்து ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் சேர்த்து இப்போ பிஎஸ்ஜினா 7.5 லட்சம் வரைக்கும் பர் இயர் கேட்குறாங்க. சிஹெச்சும் 7.75 லேக்ஸ் 8 லேக்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அரவுண்ட் அந்த மாதிரி வரும். எக்ஸாக்டா சொல்லல, அரவுண்ட் 8 லேக்ஸ் வரும். வேலம்மாள் 7 லட்சம், திருச்சி எஸ்ஆர்எம் நியர்லி 8.5 லேக்ஸ் பர் இயர். அப்புறம் இப்படி பார்த்துக்கிட்டே வந்தா சில கல்லூரிகள்ல, இது பப்ளிக் மீட்டிங், ஐ கேன் நாட் மென்ஷன் ஓப்பன்லி, 10 லட்சம் வரைக்கும் காலேஜுக்கே, பிரைவேட் காலேஜுக்கே சொல்றேன். பர் இயருக்கு லேக்ஸ் கேட்பாங்க. 11 லேக்ஸ் கேட்குற காலேஜும் இருக்காங்க. ஸோ பேசிக் ஃபீஸ் தான் 4.5 லேக். அதுல இருந்து 7.5 லட்சத்துல இருந்து ஓவராலா சொல்றேன், அந்த 4.5 லட்சத்தை சேர்த்து 7.5ல இருந்து 11 லேக் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த காலேஜ் அந்த இயர்லி ஃபீஸ்ங்கிறது மாறுது. ஓகே சார். சார் இது தமிழ்நாடு விட்டு அதர் ஸ்டேட் போறது அட்வைசபிள் என்னங்க சார்? இந்த மார்க்குக்கு தமிழ்நாடு விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுக்கு? சார் தமிழ்நாடை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுங்கிறது இப்போ நீங்க மேபி நீங்க கர்நாடகாவை மென்ஷன் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்நாடகாவில் நீங்கள் போய் வெறும் டியூஷன் ஃபீஸே 10.5 லட்சம் கட்டி அதுக்கு மேலே ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் போகும்போது 13-14 லட்சம் போகிறதுக்கு, இங்கே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சேர்றது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எக்கனாமிக்கலி பெட்டர் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுதான் ஓகே சார். சொல்லுவாங்க சார், கர்நாடகாவில் உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் சீட் இருக்கக்கூடிய காலேஜோட லிஸ்ட். அது நானும் இவ்வளோ வருஷமா பார்த்துட்டேன். இங்க கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை விட அங்க கட் ஆஃப் அந்த 10 லட்சம் ரூபாய் சீட்டுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போற மாதிரி ஆல் அதர் ஸ்டேட்ல இருந்து அந்த இதுக்கு கம்பீட் பண்ணுவாங்கல்ல. நமக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கம்பீட் பண்றதுலயே கிடைக்கலன்னா அதுல எப்படி கிடைக்கும்? கரெக்ட் சார், கரெக்ட். அதனால அண்ட் தென் இங்க உங்களுக்கு மேக்ஸிமம் 11 லேக்குள்ள முடிகிற நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு நீங்க ஏன் கர்நாடகால போய் கன்னடா லாங்குவேஜை வேற கத்துக்கணும் வேற. அங்க போயிட்டு ஃபீஸும் எக்கச்சக்கமா, அதாவது 10 லட்சம் ஃபிக்ஸ்டு ஃபீஸ். நான் இங்க 4.5 சொல்ற மாதிரி அங்க 10ங்கிறாங்க. அப்ப அதுக்கு மேல உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் போடுவாங்க. அது தெரியல. இல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்காக தான் கேக்குறேன், எகனாமிக்காக கேட்கல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி பிரைவேட் மீன்ஸ் பிரைவேட், அவ்வளவுதான். பெரிய லெவல்ல எல்லாம் குவாலிட்டி பக்காவாலாம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம பிரைவேட்ல எதிர்பார்க்க முடியாது. ஓகே சார். என்ஆர்ஐ கோட்டால போறதெல்லாம் வேஸ்ட் தானே சார்? இந்த மார்க்குக்கு என்ஆர்ஐ கோட்டா நாட் ப்ரிஃபரபிள், ரைட்? ஏன் சார் போறீங்க நீங்க? ஏன் இவ்வளோ மார்க் இருக்கு? என்ஆர்ஐ கோட்டாங்கிறது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். வேணும்னா நீங்க பிஎஸ்ஜி தான் போய் ஜாயின் பண்ணணும். ஆனா பிஎஸ்ஜி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அந்த பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கல. பட் என்ன ஆனாலும் எனக்கு பிஎஸ்ஜி தான் வேணும்னு சில பேரண்ட் அந்த மாதிரி என்ஆர்ஐ போய் ஜாயின் பண்ணுவாங்க. தட் இஸ் யுவர் விஷ். இல்ல ஜாயின் பண்றதும் பண்ணாததும் நம்ம விருப்பம். உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதான் சார், என்னோட பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங், என் ஃபேமிலில எல்லாருமே இன்ஜினியரிங், என்னோட பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங். அதனால தான் தெரியல, அதனால கேக்குறேன் சார். இல்லைங்க சார், ஓகே கரெக்டா. பட் அவ்வளோ செலவு பண்ணி நீங்க அங்க படிக்கிறதுக்கு, ஏன்னா நீங்க வெறும் எம்பிபிஎஸ் பத்தாது, நீங்க படிக்கணும். நீங்க இங்கேயே இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா பிஜிக்கு என்ன பண்றது? ஆமா சார், கரெக்ட் கரெக்ட். அதனால நீங்க
கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் கிடைச்சா அதுல ஜாயின், எந்த காலேஜா இருந்தாலும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் வந்து குழந்தை வந்து தன்னோட நாலேஜ் அவங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு பிஜி பெட்டரா பண்ணிடணும். அந்த பிஜில நம்ம வந்து ஃபண்டை போட்டு ரெடி பண்ணலாம் பசங்க. இல்ல அங்க கிடைக்காத பட்சத்துல நீங்க ஃபண்ட் கிடைக்காத பட்சத்துல மாதிரி இருக்கலாம். அதான். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நீங்க ரொம்ப உங்க வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்போம் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் எல்லாருக்கும். நாட் ஓன்லி எங்களுக்கு, எல்லாருக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்ஸ் a lot சார். தேங்க்ஸ் சார். கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ கண்டிப்பா சார், கண்டிப்பா. எஸ் சார். தேங்க்ஸ் a lot. எஸ் சார், எஸ் சார். சுனிதா லைன்ல இருக்கீங்களா? ஓகே, டவுட் என்னன்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். சுனிதா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. Good evening, sir. Sir, my daughter got 3